உங்களால்தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நவீன கணிதவியலின் தலையாய சாதனையாக கருதப்படும் இன்டகிரல் கால்குலஸை கண்டறிந்த ஐசக் நியூட்டனின் பிரதிபலிப்பாக மாணவர்கள் உருமாற வேண்டும் என்ற உயரிய நோக்கில் கணித உபகரணங்களை மாணவர்களுக்கு விலையின்றி வழங்கிய கணித வல்லுநராக, காகிதத்தை கண்டுபிடித்த சாயலும் நவீன அச்சுக்கலையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய ஜோஹான் கூட்டன்பர்க் போன்று புதியனவற்றை உருவாக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கல்வி உதவித்தொகை மட்டுமின்றி மடிக்கணினி, மிதிவண்டி, புத்தகம் என எண்ணற்றவற்றை விலையின்றி வழங்கிய தாய் உள்ளம் மிக்க வானுயர் வள்ளலாக, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எனும் சார்பு கொள்கையை வகுத்து ஈர்ப்பாற்றல் விளைவுகள் இயற்பியல் விசைகளின் காரணமாக ஏற்படுபவை என்பதை விளக்கிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சிக்கலான கோட்பாடுகளை ஆய்ந்தறிந்துள்ள நுண்மான் நுழைப்புல மிக்கவராக, ரேபிஸ் எனப்படும் வெறிநாய் கடிக்கு எதிராக ஊசி மருந்தையும் சிக்கன் காலரா என்ற கோழி வாந்தி பேதி நோயை தடுப்பதற்கான அம்மைப்பால் மருந்தினையும் கண்டறிந்த லூயி பாஸ்டரின் நோய் நுண்ம கோட்பாடுகளை அறிந்துணர்ந்து கால்நடைகளை பாதுகாக்கும் நோக்கில் கால்நடை மருத்துவத்திற்கான ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கிய அறிவியல் அறிஞராக, சார்ல்ஸ் டார்வின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் என்ற இனங்களின் தோற்றம் மற்றும் கிரிகோர் மெண்டல் எழுதிய லா ஆஃப் ஹெரிடிட்டி என்ற மரபு தொடர்பு விதி உட்பட பரிணாம கோட்பாடுகளை ஆய்ந்துள்ளதன் அடிப்படையில் இயற்கையின் சதியால் ஊனமுற்ற, மனநலம் குன்றிய, மாற்றுத்திறன் உடையோருக்காக பிரத்யேக கருவிகள் வழங்கி பெற்றோர் அற்றோருக்கும் கல்வி, உணவு, உடை, உறைவிடத்துடன் கூடிய பள்ளிகளையும் ஏற்படுத்தி தந்த கருணை கடவுளாக, கிமு 63 முதல் கிபி 14 வரை வாழ்ந்து ரோமானிய பேரரசை நிறுவிய அகஸ்டஸ் சீசர், கிமு 356 முதல் 323 வரை பண்டைய உலகின் பெருமளவு நிலப்பகுதியை ஆண்ட மகா அலெக்சாண்டர், ஸ்பானிய வெற்றி வீரர் பிரான்சிஸ்கோ பிசாரோ, பாரசீக பேரரசை நிறுவிய மகா சைரஸ் ஆகியோரின் வீர பராக்கிரமத்திற்கு இணையான நெஞ்சுரமிக்க பேரரசியாக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மாமனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்று மக்களாட்சி என ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், பெரியோர், நல்லோர், கற்றோர், எளியோர், வலியோர், அயலார், மாற்றார், உற்றார், சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியின் கருந்துளையின் அடர்த்தியை விட அதிகம் என்பதால் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் திருநங்கைகள், வளர் இளம் பெண்கள், முதியோர் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. முதியோர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் பாதுகாப்பான கௌரவமிக்க வாழ்க்கையினை அவர்கள் வாழ்வதற்காகவும் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முதியோர்கள் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆதரவற்ற குழந்தைகளுடன் கூடிய சிறப்பு இல்லங்கள், குடும்பங்களால் கைவிடப்பட்ட வசிப்பிடமற்ற மூத்தோர்களின் வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ள முதியோர் இல்லங்கள், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலச்சட்டம் உள்ளிட்டவை பற்றிய குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 2 இல்லங்கள் வீதம் 64 முதியோர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான சிறப்பு இல்லங்கள் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளாகங்கள் அமைக்கப்பட்டு 5/9/2012 அன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்கப்பட்டது. 2013-14 நிதியாண்டில் 64 ஒருங்கிணைந்த வளாகங்களுக்கு அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு இடையில் 75/25 என்ற பகிர்வு விகிதத்தில் தொடர் செலவினமாக
9,44,22,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஒருங்கிணைந்த வளாகத்திலும் 25 குழந்தைகள் மற்றும் 25 முதியோர்களுக்கு தங்கும் வசதி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 64 ஒருங்கிணைந்த வளாகங்களில் 1600 குழந்தைகள் மற்றும் 1600 முதியோர்கள் பயனடைகின்றனர். தங்கள் குடும்பங்களால் கைவிடப்பட்ட மற்றும் வசிப்பிடமற்ற 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஆதரவற்ற முதியோர்களின் வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு மாநில அரசு தொண்டு நிறுவனங்கள் மூலம் நடத்தப்பெறும் முதியோர் இல்லங்களுக்கு மானிய உதவி அளித்து வருகிறது. இவ்வில்லங்களில் உணவு, உறைவிடம், உடை, மருத்துவ உதவி மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் போன்றவை அளிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 26 மாவட்டங்களில் தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படும் 28 முதியோர் இல்லங்களுக்கு மாநில அரசு மானியம் வழங்கி வருகிறது. 40 முதியோர்களை பராமரிக்கும் பொருட்டு ஒரு இல்லத்திற்கு ஆண்டொன்றிற்கு 2 லட்சம் ரூபாய் மானியமாக அளிக்கப்படுகிறது. இவ்வில்லங்களில் மொத்தம் 1120 முதியோர்கள் பயனடைகிறார்கள். நடப்பாண்டில் 64 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டத்தின் கீழ் தனது குழந்தைகள் வாரிசுதாரர்களிடமிருந்து பராமரிப்பு தொகை கோரி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களை விரைந்து தீர்வு செய்ய ஒவ்வொரு வருவாய் கோட்டத்திலும் வருவாய் கோட்டாட்சியரை தலைவராக கொண்ட உட்கோட்ட தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட சமூக நல அலுவலர்கள் இச்சட்டத்தின் கீழ் பராமரிப்பு அலுவலர்களாகவும் சமரச அலுவலர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தீர்ப்பாயத்தின் ஆணைக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவரை தலைவராக கொண்டு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெற்றோர் அல்லது மூத்த குடிமகன் தன்னுடைய வருமானத்திலிருந்தோ அல்லது தன்னுடைய சொத்துக்களிலிருந்து வரும் வருவாயிலிருந்தோ தன்னை பராமரித்துக் கொள்ள இயலாத நிலையில் இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள் அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளிடமிருந்து பராமரிப்பு தொகையை கேட்டு பெற பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் வழிவகுக்கிறது. 2011-12 ஆண்டில் 76 மூத்த குடிமக்களும் 2012-13 ஆண்டில் 83 மூத்த குடிமக்களும் 2013-14 ஆண்டில் 80 மூத்த குடிமக்களும் இச்சட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். இச்சட்டத்தின் கீழ் பராமரிப்பு தொகை கோரி பெறப்படும் மனுக்கள் 90 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்பட வேண்டும். மூத்த குடிமக்களின் பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் தீர்ப்பாயத்தின் ஆணையை செயல்படுத்த தவறினால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை முழுவதுமாகவோ அல்லது ஒவ்வொரு மாத பராமரிப்பு செலவுக்கு ஏற்றாற் போன்றோ வழங்க தீர்ப்பாயம் ஆணையிடலாம் அல்லது 1 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது அத்தொகையை செலுத்தும் காலம் வரை சிறை தண்டனை அளிக்கப்படுகிறது. பராமரிப்பு தொகை 1 மாதத்திற்கு 10,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். விசாரணை நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் மூத்த குடிமக்களை பராமரிப்பதற்காக மாதாந்திர பராமரிப்பு தொகையினை அளிக்க கோரி அவர்களின் பிள்ளைகள் அல்லது உறவினர்களுக்கு தீர்ப்பாயம் இடைக்கால உத்தரவிடலாம். மூத்த குடிமக்களின் பாதுகாப்பான பராமரிப்பிற்கு பொறுப்பான நபர் அம்மூத்த குடிமக்களை எங்காவது நிராதரவாக விட்டுச் சென்றால் அந்நபருக்கு 3 மாத சிறை தண்டனை அல்லது 5,000 ரூபாய் வரை அபராத தொகை அல்லது இரண்டும் சேர்ந்த தண்டனையாக அளிக்கப்படுகிறது. வளரிளம் பெண்களின் பல்வேறு பரிமாணங்களில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையிலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகோலும் வகையிலும் ஆரோக்கியத்தை பேணும் வகையிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். வளரிளம் பெண்களுக்கு கணினி பயிற்சி, லேப் டெக்னீஷியன், செவிலியர், சமையற்கலை, அழகுக்கலை போன்ற துறைகளில் 8,850 பேருக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒரு வட்டாரத்திற்கு 1,10,000 ரூபாய் வீதம் 23 மாவட்டங்களில் உள்ள 296 வட்டாரங்களுக்கு 2013-14 ஆண்டில் 3,24 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 3,24 லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வளரிளம் பெண்களின் பல்வேறு பரிமாணங்களில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் வளரிளம் பெண்கள் தன்னுரிமை மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருவண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள 139 வட்டாரங்களில்
முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இணை உணவு வழங்குதல் மற்றும் இணை உணவு இல்லாத பிற பணிகள் என 2 பிரிவுகளின் கீழ் நலப்பணிகள் அளிக்கப்படுகின்றன. அங்கன்வாடி மையங்களில் பதிவு செய்யப்பட்ட 11 முதல் 18 வயதான பள்ளி செல்லாத வளரிளம் பெண்கள் மற்றும் 15 முதல் 18 வயதான இதர அனைத்து வளரிளம் பெண்களுக்கும் இணை உணவு வீட்டிற்கு எடுத்துச் சென்று பயன்படுத்தப்படும் வகையில் வருடத்தில் 300 நாட்களுக்கு தலா ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு ₹6.50 செலவில் வழங்கப்படுகிறது. இணை உணவிற்கான நிதியாக 2013-14 ஆண்டிற்கு 88 கோடியே 36 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 4 கோடியே 4 லட்சம் பேர் பயனடைந்து வருகின்றனர். வளரிளம் பெண்களுக்கான இணை உணவு அல்லாத பிற பணிகளின் கீழ் இரும்புச்சத்து மற்றும் போலிக் அமில மாத்திரை வழங்குதல், வாழ்க்கை திறன் கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி அளித்தல், ஆலோசனை வழங்குதல், உடல் பரிசோதனை செய்தல், தொழிற்பயிற்சி அளித்தல் போன்ற நலப்பணிகள் அளிக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் 16 முதல் 18 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களின் மூலமாகவும் பதிவு செய்யப்பட்ட பயிற்சி நிலையங்கள் மூலமாகவும் அழகுக்கலை பயிற்சி, கணினி பயிற்சி, தையற் பயிற்சி, வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது நீக்கும் பயிற்சி, அடிப்படை மின்சார பணிகள் பயிற்சி, கைவினைப் பொருட்கள் செய்யும் பயிற்சி என பல பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இப்பயிற்சிகளின் மூலம் வளரிளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதால் அவர்களின் பொருளாதார நிலை மேம்பாடு அடைகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2013-14 ஆண்டில் ஒரு திட்டத்திற்கு 1,87,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் வளரிளம் பெண்களுக்கு இணை உணவு வழங்கல் திட்டத்தின் கீழ் 80 கோடியே 30 லட்சம் ரூபாய், இணை உணவு அல்லாத பிற பணிகளுக்கு 9 கோடியே 73 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 40 வயதிற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக 1000 ரூபாயை தாயுள்ளத்துடன் வழங்கி அவர்களுக்கு குடும்ப அட்டை, கல்வி சான்று, சாதி சான்று, பிறப்பு சான்று உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கியுள்ளார். மேலும் திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொள்ளும் வகையில் தமிழக அரசு சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி அளித்து தொழில்கள் துவங்க கடனுதவி அளித்து வருகிறது. இவை பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். சமுதாயத்தில் அங்கீகாரம் பெறப்படாமல் குடும்பத்தினரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பல திருநங்கைகள் பல்வேறு இன்னல்கள் மற்றும் கொடுமைகளால் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான உரிமைகளும் மறுக்கப்பட்டு வந்த நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 40 வயதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு உதவிடும் வகையில் மாதாந்திர ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் திருநங்கைகளுக்காக செயல்படுத்தப்பட்ட மாதாந்திர ஓய்வூதியம் திட்டத்தின் கீழ் 743 பேர் பயனடைந்து வருகின்றனர். 3ஆம் பாலினமாக சமூகத்தில் உலாவரும் திருநங்கைகளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற ஆவணங்கள், குறிப்பாக பிறப்புச் சான்றிதழ், குடும்ப அட்டை, கல்விச் சான்று, சாதிச் சான்று மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகள் போன்றவைகள் தமிழக அரசால் வழங்கப்படுகின்றன. திருநங்கைகள் மதிக்கத்தக்க வகையில் தொழில் செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை நல்ல முறையில் ஈட்டுவதற்கு சிரமப்படுகின்றனர். திருநங்கைகள் தங்களது வாழ்வாதாரத்தை பொருளாதார ரீதியாக உயர்த்திக் கொள்ள 442 உறுப்பினர்கள் கொண்ட 51 சுய உதவிக்குழுக்களுக்கு 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் மொத்த திட்டத் தொகையில் பல்வேறு திட்டங்களுக்காக 25% மானியமாக 55 லட்சம் ரூபாயும் 1 கோடியே 65 லட்சம் ரூபாய் வங்கிக் கடனும் வழங்கப்பட்டுள்ளது. பசுமாடுகள் வளர்த்தல், சிற்றுண்டி உணவகம், சோப்பு உற்பத்தி செய்தல், பால் பொருட்களை உற்பத்தி செய்தல், பயணிகள் ஆட்டோ ஓட்டுதல், ஆட்டோக்களில் சரக்கு ஏற்றுதல் மற்றும் துணி வியாபாரம், அரிசி வியாபாரம் போன்ற பல்வேறு தொழில்களை திருநங்கை சுய உதவி குழுக்கள் செய்து வருகின்றனர். நடப்பாண்டில் 2 கோடி ரூபாய் திருநங்கைகள் நலத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறப்பு இல்லங்கள், முதியோர் இல்லங்களை நிர்வகிக்கும் நிர்வாகிகள், வளரிளம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர்கள், திருநங்கைகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தொண்டு நிறுவனம் மூலமாக நாங்கள் முதியோர் இல்லம் வச்சிருக்கிறோம். இதில் 40 பேர் இருக்கிறாங்க. இந்த 40 பேருமே யார் கைவிடப்பட்டவர்களை தான். இவர்கள் நாங்கள் எங்கள் இல்லத்தில் சேர்த்து பராமரித்து வருகின்றோம். இதுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்றது. மானியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அரசாங்கத்திலிருந்து.
அது மட்டுமல்ல, எங்களுக்கு போர்வையும் கொடுக்குறாங்க. இதற்காக தமிழக அரசுக்கு நன்றி கூறுகின்றோம். வயதானவர்களின் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நாட்களை உண்டாக்குவதற்கு உதவி செய்த தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கு நேரம் துணிமணிகளும் சாப்பாடும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளின் கீழ் அந்த வளரிளம் பெண்கள் ஒரு டார்கெட் குரூப்பாக எங்களுக்கு வராங்க. அவங்களுக்கு வருஷம் பயிற்சி அளிக்கிறோம். அது அவங்களுக்கு என்ன பயிற்சி தேவையோ, தையல் தேவைன்னா தையல் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி எம்ப்ராய்டரி படிக்கணும்னா எம்ப்ராய்டரி, கம்ப்யூட்டர் படிக்கணும்னா கம்ப்யூட்டர், அவங்களுக்கு எது பிடிக்குதோ. தமிழக அரசு வளரிளம் பெண்களுக்கு இது போன்ற பயிற்சியை கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி அவங்களோட எதிர்காலத்தை பொருளாதாரத்திலையும் முன்னேற்றுது. உடல் நலத்துக்கும் தேவையான அந்த சத்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க. சுகாதாரத்தை பேணுறதுக்காண்டி சானிட்டரி நாப்கின் கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு. அப்படி கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் கல்வி அறிவோடையும் பொருளாதாரத்திலையும் சிறப்பாக இருக்காங்க. தமிழக அரசு இந்த குழந்தைகள், இந்த பெண்களுக்காக நிறைய உதவிகளை செய்து அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உதவியா இருக்கு. தமிழக அரசுக்கு நன்றி. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தாய் உள்ளத்தினால் பயனடைந்த மூத்தோர், முதியோர், வளரிளம் பெண்கள், திருநங்கைகள் ஆகியோர் உள்ள முருக நன்றி தெரிவிச்சிருக்காங்க. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு துணிமணிகள் எல்லாம் நல்லா துணிமணிகள் எல்லாம் கொடுக்கறாங்க. உடம்பு சரியில்லைன்னா நல்லா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா பார்க்கறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க முதியோரில் தங்கி இருக்கோம். 3 வேளை சாப்பாடு நல்லா கொடுக்குறாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. இங்கே இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இங்கே நான் அடைக்கிறதோடு நான் சேர்ந்தேன். நல்ல சாப்பாடு, துணிமணி எல்லாம் கொடுக்குறாங்க. மொத்த செலவெல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு எந்த குறைவும் இல்லாத நடக்கிறாங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக கோடாக்கோடி நன்றி அம்மாக்காக. எனக்காக யாருமே கவலைப்படுற நிலைமையில நான் இல்லை. என்னோடு கூட இன்னொரு 20 பேர் இருக்கிறாங்க பாட்டிங்க. சந்தோஷமா எல்லாரும் ஒன்னோடு பேசி சந்தோஷமா இருக்கிறோம். எந்த ஒரு குறைவும் இல்லை. அம்மாவுக்கு நன்றி. நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். வெளியில இருந்ததை விட இந்த இடத்துல சந்தோஷம். பெரியவங்களோட நல்லா இருக்கிறேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த அம்மாவுக்கு எப்போ நன்றி உள்ளவளா இருக்கிறேன். லாட் ஆஃப் தேங்க்யூ. நாங்கள் படிப்பு முடிச்சுட்டு வீட்டில் இருந்தோம். ஃப்ரீயாக எம்ப்ராய்டிங் கற்றுக் கொடுக்குறதா சொன்னாங்க. அதனால நாங்கள் போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு எல்லா விதமான எம்ப்ராய்டிங், ஸ்டோன் ஒர்க்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு யூஸாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ப்ளவுஸு, சுடிதாருக்கு மட்டும் போடுறது இல்லாமல் வெளியிலேருந்து கொடுக்குறவங்களுக்கும் கொடுத்தோம். அதனால எங்களுக்கு வருமானம் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் மாதம் 1500 ரூபா எங்களுக்கு உதவித்தொகையும் கொடுத்தாங்க. அதனால தமிழக அரசுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் போய் எம்ப்ராய்டிங் கற்றுக்கணும். அது நல்ல மாதம் 1500 ரூபா கொடுத்தாங்க. வெளியிலலாம் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்தோம். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பல தையல்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அம்மாவிற்கு நன்றி தெரிவிச்சுக்குவோம். பியூட்டி பார்லர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம். ஏன்னா நான் பியூட்டி பார்லர் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை இங்கே இலவச பயிற்சியாக கொடுத்தது நாங்கள் பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தையல் கற்றுருக்கேன். என்னால் ஒரு நாளைக்கு 200 ரூபா அளவு சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு. மக்களின் முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். 2001ஆம் ஆண்டு முதலில் திருநங்கைக்காக ரேஷன் கார்டு பெற்றது நானாக தான் இருக்கப்படும். அப்போ அம்மாவுடைய ஆட்சியில் தான் முதலில் பாரதி, டயானா ராஜ்குமார் 2 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. சிறப்பு சுய உதவிக்குழு 5 பேர் இருந்தால் போதும் 15 லட்சம் ரூபாய், அதில் 25% மானியமாக தரதாக அம்மா சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய திருநங்கை இப்போ சுய உதவிக்குழு ஆரம்பித்து நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் திருநங்கைக்காக வீட்டு வசதிக்காக எல்லா மாவட்டங்கள் 2 சென்ட் 3 சென்ட் இடம் கொடுத்து இந்த தொகுப்பு வீடு கட்டுவதற்காக திட்டத்தில் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்களுக்காக நிறைய ஊக்கத்தொகை கொடுத்தோம். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். திருநங்கைகளுக்காக ரேஷன் கார்டு மற்றும் அவங்க பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கான வீட்டுமனை பட்டா மற்றும் விலையில்லா ஆடு வழங்கி எங்களை நல்லபடி வாழ வச்சுக்க அம்மா அவர்களுக்கு எங்கள் திருநங்கைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். 40 வயது கடந்திய திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் நிம்மதியான வாழ்க்கைக்கு 1000 ரூபாய் வழங்கிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை போன்ற திருநங்கைகள் வாழ்வதற்கு முன்னேறுவதற்காக பொருளாதார நிதியுதவி, சுழல் நிதி கொடுத்த மக்களின் முதல்வர்
முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா வந்து எங்களுக்கு ரேஷன் கார்டு, இலவச வீட்டுமனை பட்டா, அடையாள அட்டை இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எங்க வாழ்வுரிமையை அதிகரிக்கிருக்காங்க. கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களுக்காக அம்மா எவ்வளோ பாடுபடுறாங்க. திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க, ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, காப்பீட்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு பெரிய நன்றி. எங்களுக்கு திருநங்கை எங்கள் குழு மூலயமா 20,000 லோன் கொடுத்தாங்க. அந்த 20,000 லோனையும் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஆடு வாங்கி வளர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி கொண்டு வரோம். இப்போ 2வது 10,000 லோன் கொடுத்தாங்க. மாடு வாங்கி அதை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள திருநங்கைகள், வளரிளம் பெண்கள், முதியோர் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.